அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆவணி மாதம் 2ஆம் சனி மகா பிரதோஷத்தின் சிறப்புகள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலம் பிரதோஷ காலமாகும். அனைவருக்கும் தெரியும், தோஷம் என்றால் குற்றம் என்று பொருள். பிரதோஷம் என்பது குற்றமற்றவை என்று பொருள். துர்வாச முனிவர் தேவேந்திரன் அவர்களுக்கு இட்ட சாபத்தினால் பிரதோஷம் தோன்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அதற்கு காரணம், துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவேந்திரன் அவர்களின் அனைத்து செல்வ பதவிகள் அனைத்தையும் இழந்து எல்லா செல்வங்களும் காற்றோடு காற்றாக கரைந்து போனது. இதனை மீட்டு எடுக்க திருப்பார்கடலை கடைந்து அதில் வரும் அமிர்தம் மற்றும் செல்வ வளம் மிக்க சக்தி போன்றவை அதில் கிடைக்கும் என்பதால் மீண்டும் நாம் செல்வந்தன் ஆகிவிடலாம் என்ற நம்பிக்கையில்தான் தேவேந்திரன் அவர்கள் அசுரர்கள், தேவர்கள், திருப்பார்கடலுக்கு அரசன் மகாவிஷ்ணு அவர்கள் மற்றும் சிவபெருமானின் இளைய மகளான பெரிய ராட்சத பாம்பு வாசுகி பாம்பு ஆகியோரின் உதவியை கேட்டு திருப்பார்கடலை கடைய ஒரு கட்டத்தில் கடந்தே ஆக வேண்டும் என்ற உறுதியுடன் கடைய ஆரம்பித்தார் தேவேந்திரன் அவர்கள். இதனால் அங்கே இருந்த மந்திர மலையை மத்தாகவும் சிவபெருமானின் மகளாகிய வாசுகி பாம்பினை கயிறாகவும் மாற்றி திருப்பார்கடலை கடைய ஆரம்பித்தனர். தேவர்களும் அசுரர்களும் மாறி மாறி கடையத் தொடங்கினர். அப்போது அந்த வாசுகி பாம்பானது இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் அதனை சுழற்றியதால் பெரும் கர்ஜனை ஒலி எழுப்பி அங்கே இருப்பவர்கள் அனைவரையுமே பயமுறுத்தி நிலைகுலைய வைக்கும். அதற்கு அந்த ஒளியை எழுப்பி கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இருவர்களும் மாறி மாறி கடையும் போது அந்த மந்திர மலையானது கடலுக்கு அடியில் கீழே சென்றது. தன்னால் என்ன செய்ய போகுது என்று விழி பிதுங்கி நின்ற தேவர்களும் அசுரர்களும் மகாவிஷ்ணு அவர்களின் உதவியை கேட்டு நீங்கள் அந்த மலையை மேலே கொண்டு வர உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அப்போது பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் கூர்ம அவதாரம் எடுத்து கீழே சென்று மலையை முட்டி மேலே தூக்கி கொண்டு வந்து சேர்ந்தார். அப்போது பெரும் கர்ஜனை முன்பு எழுப்பியது போல வாசுகி பாம்பானது இவர்களை இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் சுழற்றி கொண்டே இருந்ததால் வயிற்றில் இருந்த பெரிய நஞ்சினை திருப்பார்கடலில் முழுவதுமாக கக்கியது. இதனால் பயத்தின் உச்சிக்கே சென்ற தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்வது என்று அறியாமல் நிலை குலைந்து நின்றனர். இந்த நஞ்சானது பெரிய ஆழகால விஷமாக மாறி திருப்பார்கடலை மூழ்கடித்தது. இந்த நஞ்சின் வேகம் பட்டு அங்கு இருந்த நிறைய பேரின் நிறம் கருமை நிறமாக மாறி உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று அலறி அடித்து பரம்பொருள் சிவபெருமான் அவர்களிடம் ஓடி இறைவா எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறினார்கள். அப்போது அதனை கண்ட சிவபெருமான் அவர்கள் நடந்த விவரங்களை அனைத்தையும் தெரிந்து கொண்டு அந்த பெரிய வாசுகி பாம்பு அவரது மகளாகியது கக்கிய விஷத்தை இறைவன் அவர்களுக்கு சிவபெருமான் அவர்களுக்கு இந்த சுந்தரர் அவர்களை அழைத்து நீங்கள் சென்று திருப்பார்கடலுக்கு சென்று அங்கே என்னுடைய மகளாக விளங்கும் வாசுகி பாம்பு கக்கிய விஷத்தை ஒரு சிறிய நாவல் பழம் போல திரட்டி உருட்டி என்னிடம் கொண்டு வந்து சேர்க்குமாறு கட்டளையிடுகிறார். அதை கேட்ட சுந்தரர் அவர்கள் நீங்கள் இட்ட கட்டளையை நான் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று சிவபெருமான் அவர்களிடம் ஆசி பெற்று வேகமாக திருப்பார்கடலுக்கு செல்கிறார். அப்போது வாசுகி பாம்பானது மிகவும் ஆக்ரோஷத்துடன் படம் எடுத்து நின்று கொண்டிருந்தது. அதனை கண்ட சுந்தரர் அவர்கள் அந்த ஆழகால விஷத்தை முன்பு சிவபெருமான் அவர்கள் கூறியது போல ஒரு சிறிய நாவல் பழம் போல சிறியதாக உருட்டி திரட்டி சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு ஆழகால விஷத்தை எடுத்து வந்தார். அதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் மரணத்தின் பயத்தில் பெருமூச்சு அடைந்தனர். மேலும் சிவபெருமான் அவர்கள் இந்த விஷத்தை எங்கேயும் வைக்காமல் உடனே யோசிக்காமல் வேறு வழி இல்லை, இந்த விஷத்தை எங்கே வைத்தாலும் அனைவருக்கும் ஆபத்து ஏற்படும் என்று எண்ணிய சிவபெருமான் அவர்கள் அந்த விஷத்தை ஒரு கணம் யோசிக்காமல் தன் உடலுக்குள் செலுத்தி விடலாம் என்று வாயில் போட்டு கொண்டார். அப்போது அங்கு இருந்த அனைவரும் பதறி அடித்து நிஜமாகவே சிவபெருமான் அவர்களிடம் உடலில் சென்றால் அவரது உடலில் இருக்கும் அனைத்து உலகங்களும் அழிந்துவிடும், உயிர்களும் அழிந்துவிடும். இந்த செயலை இறைவன் அவர்கள் செய்ய வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர். அதனை கேட்ட சிவபெருமான் அவர்கள் அதை தொண்டைக்குழியில் நிலைநிறுத்தி அப்போது தொண்டைக்குழி ஆனது நீல நிறமாக மாறியது.
இதனால் நீலகண்டன் என்றும் இங்கு இருந்த அனைவராலும் போற்றப்படுகிறார். ஒருவேளை இது வயிற்றில் நாம் உள்ளே எடுத்து சென்றால் அனைத்து உயிர்களும் அழிந்துவிடும். அதனால் தான் தொண்டைக்குழியில் நிலைநிறுத்தினேன் என்று அனைவரிடம் கூறுகிறார். இதனால் நிம்மதி பெருமூச்சு விட்ட அனைவரும் தேவர்களும் அரக்கர்களும் மன நிம்மதி அடைந்தனர். அதனை கண்ட சிவபெருமான் அவர்கள், நீங்கள் மீண்டும் சென்று திருப்பார்களை கடைந்து அங்கே தோன்றும் செல்வ வளத்தையும் அமிர்தத்தையும் நீங்கள் எடுத்து என்றென்றும் உயிருடன் வாழ்வதற்காக ஆசிர்வாதத்தை பெற்றிடுங்கள் என்று கூறி திருப்பார்கடலை கடைய உத்தரவிட்டார். அப்படி தேவர்களும் வேகமாக சென்று தம் பணியை முயற்சி செய்கின்றனர். அப்படி கடையும் போது அதனுள் இருந்து தேவேந்திரனுக்கு தேவையான செல்வ வளமும் அமிர்தமும் கிடைத்தது. இதனால் அங்கிருந்த அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தனர். இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அவரது பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அப்போது இந்த மகிழ்ச்சி கொண்டாடும் விதமாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சிவபெருமான் அவர்கள் ஆனந்த நடனம் புரியுமாறு கேட்டுக்கொண்டனர். அப்போது அங்கிருந்ததால் தேவர்கள் சரஸ்வதி வீணை வாசிக்க பிரம்மன் அவர்கள் அதற்கு ஏற்ப ஒளியை எழுப்ப சிவபெருமான் அவர்கள் அவரது வாகனமான நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நடனம் புரிந்து பிரதோஷத்தை உருவாக்கினார். இவ்வாறு ஆனந்த நடனம் புரிந்த நிகழ்வு பிரதோஷம் உருவானது. மேலும் இவ்வாறு ஆனந்த நடனம் புரிந்த அந்த நாளை சனி மிக பிரதோஷமாகும். அதனால்தான் சனி பிரதோஷம் உண்டது. பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் இந்த சனி பிரதோஷ நாளில் பரம்பொருள் சிவபெருமான் மட்டுமின்றி நந்திதேவர் மற்றும் சனீஸ்வர பகவான் ஆகிய 3 பேரையும் சேர்த்து இந்த நாளில் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று முறைப்படி வணங்க வேண்டும். இந்த நாளில் உங்களுக்கு தேவையான எல்லா வளங்களும் கிடைப்பதற்கான நல்ல நிலை பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.